கிஃப்டி, வரலாற்று ரீதியாக ரஷ்யாவும் இந்தியாவும் நட்பு நாடுகளாக பல ஆண்டுகளாக நட்பு பாராட்டி வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தற்போது அமெரிக்கா மறைமுகமாக ட்ரம்ப் அதிபராக மீண்டும் ட்ரம்ப் 2.0 தொடங்கியிருந்து ட்ரம்ப் தொடர்ந்து பல அழுத்தங்களை பல்வேறு நாடுகளுக்கு கொடுத்து வருகிறார். தற்போது இந்தியாவுக்கு பகிரங்கமாகவே ஒரு கருத்தினை சொல்லியிருக்கிறார். ரஷ்யாவினுடைய நட்பை பாராட்டுவதை நிறுத்த வேண்டும், ரஷ்யாவுக்கு நோ சொல்ல வேண்டும் என்பதை வெளிப்படையாகவே ட்ரம்பின் வணிகத்துறை செயலாளராக இருக்கும் அமெரிக்க அரசின் வணிகத்துறை செயலாளர் இருக்கும் ஹோவர்ட் லுட்னிக் வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார். இந்தியா டுடே கான்க்ளேவில் பங்கேற்ற அவர் இந்த கருத்தினை வெளிப்படையாக பகிரங்கமாக இந்தியாவுக்கு எச்சரிக்கை என்ற வகையிலே தெரிவித்திருக்கிறார். அதாவது ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்கள் வாங்குவதை உடனடியாக இந்தியா நிறுத்த வேண்டும் என்றால், வரலாற்று ரீதியாக ரஷ்யாவிடமிருந்து ஏராளமான தொகைக்கு இந்தியா தொடர்ந்து ராணுவ தளவாடங்கள் ஆயுதங்களை எல்லாம் தொடர்ந்து வாங்கி வருகிறது. இது நிறுத்தப்பட வேண்டும் என அமெரிக்கா எச்சரிக்கை கொடுத்திருக்கிறது, வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறது. அதுவும் நீங்கள் நிறுத்துங்கள், ரஷ்யா ஆயுதங்களுக்கு இணையான மாற்று ஆயுதங்களை நாங்கள் தருகிறோம், எங்களிடம் வாங்குங்கள். அதாவது ராணுவ விற்பனை, ராணுவ தளவாட விற்பனை, ராணுவ ஆயுத விற்பனையை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்கா பல்வேறு நாடுகளுடன் ஒப்பந்தங்கள் செய்து வருகிறது என்றால் அதிலே மிக பெரிய தொகை வர்த்தகம் நடைபெறும். எனவே அமெரிக்கா இந்தியாவுடன் ராணுவ ஆயுத ஒப்பந்தம், அதாவது வர்த்தகத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே பல ஒப்பந்தங்களை போட்டு கிட்டத்தட்ட $20 பில்லியன் கடந்த 2008ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை $20 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு வர்த்தகம் செய்திருக்கிறது. ஆனால் ரஷ்யாவுடன் நீங்கள் செய்து உடனடியாக நிறுத்துங்கள் என்றால், ரஷ்யா தான் இந்தியாவுக்கு பல முறை பல ஆயுதங்களை கொடுத்து நம்மை காப்பாற்றியிருக்கிறது, நம்முடைய ராணுவ பலம் உயர்வதற்கும் காரணமாக இருந்திருக்கிறது ஆயுத வகையிலே. அந்த வகையில் தற்போது ரஷ்யாவுடன் நட்பு பாராட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும், ஆயுதங்கள் வாங்குவதை கொள்முதல் செய்வதை நிறுத்த வேண்டும் என்பது போன்ற ஒரு வெளிப்படையான பகிரங்க எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பிரிக்ஸ் நாடுகள் என்று அழைக்கப்படுகின்ற பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகள் அடங்கிய ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. அந்த கூட்டமைப்பு தற்போது வலுவான ஒரு கூட்டமைப்பாக வலுவடைந்து வருகிறது. இதற்கு இது கடந்த ஆண்டு கூட்டங்களிலே பேசும்பொழுது அமெரிக்க டாலரை வைத்துதான், அமெரிக்க ரூபாயான டாலரை வைத்துதான் சர்வதேசத்தில் வணிகம் நடைபெறுகிறது. அந்த டாலரை வைத்து நடைபெறும் வணிகத்தை நிறுத்துவதற்கு பதிலாக மாற்றாக பிரிக்ஸ் கரன்சி, புது கரன்சி ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையிலே பேசி வந்தார்கள். அதற்கான முடிவும் விரைவில் எடுக்கப்படும் என கூறி வந்தார்கள். அதன் பின் அந்த கூட்டமைப்பிலே பல்வேறு நாடுகளும் இணைந்திருக்கின்றன. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த அமைப்பிலே எத்தியோப்பியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், எகிப்து, ஈரான், இந்தோனேஷியா போன்ற சார்பு நாடுகளும் இணைந்து அது வலுவான ஒரு அமைப்பாக மாறி வருவதால் அவர்கள் ஒரு சர்வதேச ஏஜென்சி, சர்வதேச கரன்சி, ஒரு பொது மாற்று கரன்சி அவர் உருவாக்கிவிட்டார் டாலருக்கு மாற்றாக. அதில் வணிகம் செய்தால் டாலர் மதிப்பு வீழ்ச்சி அடையும் என்பதற்காக நேரடியாகவே இந்தியா அந்த பிரிக்ஸ் பொது கரன்சி ஏற்படுத்துவதை நிறுத்த வேண்டும், பிரிக்ஸிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறது அமெரிக்கா என்றுதான் கூற வேண்டும். ட்ரம்பின் தூதுவர் போல் வந்துதான் இவர் பேசியிருக்கிறார். ஏனென்றால் ஹோவர்ட் லுட்னிக் என்பவர் சாதாரணமான ட்ரம்புக்கு மிகவும் நெருக்கமானவர். இலான் மஸ்க் எப்படி இருக்கிறார், இலான் மஸ்கை விட பவர்ஃபுல்லானவர் என்று அதிகாரமிக்கிறார் என்றால், இவர் ஒரு அமைச்சர் பொறுப்பிலே, அதாவது நம்ம அமைச்சர் என்று கூறுகிறோம், அங்கு செயலாளர் என்று கூறுவார்கள், செக்ரட்டரி என்று. யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ், வணிகத்துறை அமைச்சராக செயலாளராக இருக்கும் ஹோவர்ட் லுட்னிக் தான் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இது உண்மையிலேயே யோசிக்கப்பட வேண்டிய கருத்தாக இருக்கிறது. ஏற்கனவே தற்போது பிரதமர் மோடி அங்கு சென்ற போது F-35 விமானங்களுக்கு எல்லாம் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யாவுடன் எந்த ஆயுதம் வாங்கக்கூடாது, எங்களிடம் மட்டும்தான் வாங்க வேண்டும் என்பது போன்று பகிரங்கமாக ஒரு கோரிக்கையை, அறிவுறுத்தலை கொடுத்திருப்பது என்பது யோசிக்க வைத்திருக்கின்றதான் கூற வேண்டும். ஏற்கனவே பதிலுக்கு பதில் என்ற வகையில் வரிக்கு வரி என்ற வகையில் இந்தியாவை பயமுறுத்தி, இந்தியா வரியை குறைக்க வேண்டும், இல்லையென்றால் நாங்களும் வரியை விதிப்போம் என பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக தற்போது ஆயுதங்களை தங்களிடம் மட்டுமே வாங்க வேண்டும், பாரம்பரிய நண்பனான ரஷ்யாவை புறந்தள்ள வேண்டும் என்று மற்றொரு மறைமுக எச்சரிக்கை அல்ல, நேரடி எச்சரிக்கை. அது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் பகிரங்கமாக அந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய அந்த மையத்தை வென்று கரன்சி, சர்வதேச கரன்சியை நீங்கள் கொண்டு வரக்கூடாது, டாலருக்கு மாற்றாக எந்த ஒரு கரன்சியும் கொண்டு வரக்கூடாது என நேரடியாக மிரட்டல் விடுப்பது போல் பேசியிருப்பது உண்மையிலேயே அமெரிக்கா இந்தியாவுடன் நட்பு பாராட்டுவது போல் வருவது அதனுடைய குள்ளநரித்தனத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் மட்டுமல்ல பொருளாதார ஆலோசகர்களும் தெரிவிக்கிறார்கள். இது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்தியா போன்ற மிகப்பெரிய சந்தையை பயன்படுத்திக் கொள்ள ட்ரம்ப் திட்டமிட்டு தனது குள்ளநரித்தனமான செயலை தன்னுடைய வணிகத்துறை செயலாளர் மூலமாகவே தெரிவித்திருக்கிறார். ஆனால் கிட்டத்தட்ட இதே கருத்தை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்
பதவியேற்ற பிறகு மோடியுடன் பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் பேசிய போதும் தெரிவித்தார். பிரதமர் மோடி அங்கு சென்றிருந்த போதும் இதே கருத்தை வலியுறுத்தியதாக நமக்கு அங்கிருந்து வரும் தகவல்கள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே அமெரிக்கா மிக தந்திரமாக, குள்ளநரித்தனமாக என்று கூட சொல்லலாம், யதார்த்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த வகையில் இந்தியாவுக்கு தொடர் நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இந்தியா எப்படி பதிலடி கொடுக்க போகிறது? பாரம்பரிய நண்பனான ரஷ்யாவை புறந்தள்ள போகிறதா, அமெரிக்காவுடன் நெருங்க போகிறதா என்பதெல்லாம் வரும் காலங்கள் தான் பதில் சொல்லும். கிஃப்டி. தகவல்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.